ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சிவாவும் சிந்துவும் நல்லபடியாக வந்துட்டதுனால இப்போ சினேகா அவங்க அப்பா தியாகராஜன்ட்ட ரொம்பவுமே அழுது புலம்புறாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க அப்பா தேவராஜன் நீ கவலைப்படாத, சிந்துக்கு நிறைய அடிபட்டுருக்கு, ஒரேடியாக சாவறதை விட இனிமேல் சிவா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியாது அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லி ஆறுதல் படுத்துகிறாங்க. அந்த டைம் விட்டுட்டாலும் பரவாயில்ல, அடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சினேகா அப்படியே அதை யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி, ஆறுமுகம், அதே நேரத்தில் பைரவி இவங்க எல்லாருமே சிந்துவை பார்க்கறதுக்கு வந்துடுறாங்க. கேட்டுட்டு பார்க்கும்போது எல்லாருமே பதறி போய் அழுகுறாங்க. என்ன நடந்துச்சு ஏதுன்னு கேட்குறாங்க. ஆனால் கூட பார்த்தோம் அப்படின்னா இப்போ மகாவும் வந்திருக்காங்க. மகா ஆரம்பத்திலிருந்தே ஸ்னேகாவை பார்க்கும்போதே ஒரு மாதிரியான பார்வையில் தான் பார்க்குறாங்க. இதை செஞ்சது அவங்கள தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. ஸ்னேகாவும் பார்த்தோம்னா எல்லாத்தையும் பார்த்து பயந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா சிந்து எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. என்னை பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னதுமே அன்னபூர்ணிக்கு சரியான கோவம் வந்துடுது. உடனே பைரவியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே ஆத்திரப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நைஸாக பார்த்தோம்னா மகா போய் சிந்துக்கிட்ட ஸ்னேகா கிட்ட அப்படியே பேசுகிறாங்க. பேசும்போதே தெரிஞ்சு போது ஸ்னேகா இந்த மாதிரி சாவாமல் இருந்துட்டாலே அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு பேசும்போதே மகா கவனிக்கிறாங்க. ஸ்னேகா கிட்ட இருக்கிற மாற்றங்கள்லாம் பார்த்துட்டு சரி இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் தான் எந்திரிச்சு ஸ்னேகா கிட்டேருந்து பேசிட்டு மகா அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஸ்னேகாவும் பேசி அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து மறுபடியும் பார்த்தோம்னா இங்கே சிந்துவை தான் காட்டுறாங்க. சைக்காலஜிக் டாக்டர் பேசினாங்கன்னா யார் என்ன எது உண்மையான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்கிறாரு. உடனே அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு ஆமாம் சிந்துவை யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அன்னபூர்ணிக்கு சரியான கோவம் வந்துடுது. யாராக இருந்தாலும் அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ பைரவி சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணால் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ஸ்னேகா ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இடையில ஆறுமுகம் கோவப்படுறதா இருக்கட்டும் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சஞ்சய் வராரு. அங்கே பார்த்ததுமே ஆறுமுகம் வழக்கம் போல் கோவப்படுறாரு. ஏன்னா பைரவிக்கு தெரியும் தானே சஞ்சயோட கேரக்டர் என்னன்னு. வரும்போதே பார்த்தோம்னா ஸ்னேகாவை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் போகிறாரு. ஸ்னேகா அப்பயே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளை கண்டுபிடிச்சிருவானோ, இவன் பார்வையே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்னேகா சொல்கிறாங்க. அடுத்து ஸ்னேகா அதாவது சஞ்சய் வெளியில் கேட்கும்போதே பைரவி எல்லா டீட்டெயிலையும் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் நான் போய் சிந்துவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சிந்துவை போய் உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. சிந்துக்கிட்ட என்ன நடந்துச்சு எனக்கு டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. அந்த டீட்டெயிலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் அதோட பார்த்தா வெளியிலேருந்து ஸ்னேகா அப்படியே பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் உண்மையிலுமே ரொம்ப பரபரப்பாக தான் கொண்டு போகிறாங்க. ஸ்டோரியை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வளவலா கொலகொலன்லாம் கொண்டு போகல. ஆனால் அப்படியே தெரிஞ்சாலும் சஞ்சய் இந்த உண்மையை வெளியில் சொல்லுவாரா? ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி இப்போ ஸ்னேகா குரூப்பையும் அவங்க கூட அவங்க நண்பனாக சேர்த்துக்கிட்டு இவர் நினச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கு தான் பார்ப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கதையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.